சனம் வந்து இப்படிப்பட்டவள், பிகினி போட்டவள், இந்த மாதிரி போல்ட் சப்ஜெக்ட் பேசுறவள், ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. சோ இப்படிப்பட்டவள் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார்பா பேசியிருக்காங்க, ஒரு நியாயத்துக்காக பேசியிருக்காங்கன்னா அது அப்படியே இன்வாலிடேட் பண்றது. நான் தப்பானவள் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்களா? சப்போர்ட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். ஐ டோன்ட் நீட் வேலிடேஷன் ஃப்ரம் எனிஒன். Holidays-nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. PSR Silk Sarees ஆடி விற்பனை அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்'s 200-acre Dream Township Premium Plots. சிஎம் விஜய் சார் அவர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் மிக்க தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ வந்து பாதுகாப்பா வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு பர்மிஷனே கொடுக்கலன்றது நான் ஒத்துக்க மாட்டேன். நேத்துலேருந்து இன்னைக்கு புலம்புறது யாரு? அதே ஆர்கனைசர்ஸ் தான். என்ன புலம்புறாங்க? சிஜேபி எங்களை யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்களை யூஸ் பண்ணும் நீங்க பாத்தீங்க, உங்களும் அவங்க யூஸ் பண்ணிட்டு அழகா டாடா பை பை கட்டு போயிட்டாங்க. அதானே நெக்ஸ்ட் டே கேட்குறாங்க, இது மேனிப்புலேஷன் எப்படி சொல்றீங்க? லைவ்ல நீங்க எனக்கு என்ன பண்ணீங்கன்னு நான் சொன்னேன். லைவ்ல எங்க ஸ்பீக்கர்ஸ் என்ன பேசினாங்கன்னா நான் சொல்றேன். என்னோட ஒப்பீனியன் படி எப்போ எந்த நேரத்துல நீங்க மைக் பிடிங்களோ அப்பவே நீங்க போலி ப்ரொடெஸ்டர் தான். அங்கே வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன சொல்லி என்ன ஏமாத்தி கூட்டு வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. சனம் வந்து இதை வச்சு ஒரு ஃபேமஸ் தேடிக்க பாக்குறாங்கப்பா அப்படிங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் த வீடியோல கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல நாங்க பார்க்க முடிஞ்சது. உங்க பார்வையில நான் ஃபேம் தேடுறதுக்காக தான் அங்கே போனேன் நீங்க நினைக்கிறீங்களா? நினைச்சுக்கோங்க. அதனால எனக்கு என்ன? நீங்க மொத்தமாவே அங்க இருந்த எல்லாருமே வந்து யாருமே ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியாதுங்க. எனக்கு நான் என்ன ஐடி கார்டு போய் செக் பண்ணி பார்க்க முடியுமா? யார் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டேன். ஆர்கனைஸ் பண்றவங்க தானே அந்த மொத்தமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுல. நீட் ரத்து பண்ணது என்னோட உடன்பாடு இல்லை. நீட் இஸ் அ யூனிவர்சல் நேஷனல் லெவல் யூனிஃபார்ம் ஒன் டெஸ்ட் டு டெஸ்ட் த மெரிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். யூனிஃபார்மா எல்லாருக்கும் ஒரே இது பண்றது எப்படி அது தப்பாகும்? இந்த நம்ம தளபதியை சொல்ற மாதிரி தான், சும்மா இருந்த சீண்டி விட்டிங் இல்லை அப்படின்னு. அதுதான் எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்தது. நீங்க மொத்தமாவே அங்க இருந்த எல்லாருமே வந்து யாருமே ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியாதுங்க. அதுக்கு தானே நான் ஃபர்ஸ்ட் கேட்டது, எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்டதுக்கு ரீசனே அதுதான். எனக்கு நான் என்ன ஐடி கார்டு போய் செக் பண்ணி பார்க்க முடியுமா? யார் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டேன். நான் சொன்னது போலி ப்ரொடெஸ்ட்னு சொன்னேன். ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணவங்க தானே லீட் பண்றாங்க. ஆர்கனைஸ் பண்றவங்க தானே அந்த மொத்தமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நிறைய பேர் சரி விடுங்க, நான் தப்பு பண்ணேன்னு வச்சுக்கலாம். நான் பண்ணி அடுத்த நாள் இன்னைக்கு நேத்துலேருந்து இன்னைக்கு புலம்புறது யாரு? அதே ஆர்கனைசர்ஸ் தான். என்ன புலம்புறாங்க? சிஜேபி எங்களை யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னன்னு கூட சொல்லாம போயிட்டாங்க, எங்களை ஏமாத்துட்டாங்க. புலம்புறாங்களா? அழுறாங்க. இதுதானே நான் சொன்னேன். எங்களை யூஸ் பண்ணும் நீங்க பாத்தீங்க, உங்களும் அவங்க யூஸ் பண்ணிட்டு அழகா டாடா பை பை கட்டு போயிட்டாங்க. அதானே அப்படிக்கும் நான் கேட்குறேன். இதுதான் நான் கேட்குறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்பா நீங்க எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கா? இருந்தா சரி. நீங்க பேன் நீட்டுக்கு உட்கார்ந்துருக்கீங்களா? ஃபேர் நீட்டுக்கு உட்கார்ந்துருக்கீங்களா? உண்மையில அதுதான் இவங்க பேசுறாங்களா? உண்மையில அந்த நோக்கத்துல தான் இவங்க உங்களுக்காக உங்க சார்பா போராடுறாங்களா? அந்த கிளாரிட்டி வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். டோன்ட் லெட் எனிஒன் யூஸ் யூ, டோன்ட் லெட் எனிஒன் மேனிப்புலேட் யூ, மைண்ட் வாஷ் யூ. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இது கொஞ்சம் இதாயிடுச்சுல, நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுல. நெக்ஸ்ட் டே கேட்குறாங்க, இது மேனிப்புலேஷன் எப்படி சொல்றீங்க? நான் வந்து அப்படி சொல்லவே இல்லை. அந்த அம்மா மைக்கு பிடுங்கிட்டு நான் என்ன ஃபர்ஸ்ட் மைக்கே பிடுங்கலன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே காலையில் நான் பார்க்குறேன், நான் அப்படியெல்லாம் மைக்கே பிடுங்கல, இந்த அம்மா வெளியில் போய் குற்றச்சாட்டு வச்சிருக்கு. மைக்கு பிடுங்கினதுக்கு லைவ் ஃபுட்டேஜ் இருக்கு, எல்லாரும் பார்த்தாச்சு. வேணும்னா இன்னொரு வாட்டி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கும் தெரியும். மைக்கு பிடுங்கவே இல்லைன்றது பச்சை பொய். ஏன் அந்த வாய் திறந்தாலே இவ்வளோ போய் பேசுகிறவங்கள எப்படி நம்ப முடியும்? எனக்கு புரியல. மைக் பிடுங்கினது அவங்க, மைக் பிடுங்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. செகண்ட் டே இந்த அம்மா வெளியில் போய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன போய் குற்றச்சாட்டு வச்ச? நடந்துதானே சொல்கிறேன். லைவ்ல நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்கன்னு தான் சொன்னேன். லைவ்ல எங்கள் ஸ்பீக்கர்ஸ் என்ன பேசினாங்கன்னா நான் சொல்கிறேன். என்னோட ஒப்பீனியன் படி எப்போ எந்த நேரத்தில் நீங்கள் மைக் பிடுங்கினீங்களோ அப்போவே நீங்கள் போலி ப்ரொடெஸ்டர் தான். அங்கே வந்த ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் என்ன சொல்லி என்ன ஏமாற்றி கூட்டு வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. அவங்களும் என்ன மாதிரி உங்களை நம்பி தான் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்கள போலி ப்ரொடெஸ்டர்ஸ் நான் சொல்ல, ஆர்கனைஸ் பண்ணவங்கள தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, there is a huge difference. அவங்க வந்த நோக்கம் வேற, நீங்க அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதனாலன்றது ஐ டோன்ட் நோ. இட் இஸ் நாட் ஜென்யூன், இட் இஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட், இட் இஸ் டெஃபினெட்லி நாட் டெமோக்ராட்டிக். போய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்போ என்ன சொல்றாங்க? நான் அந்த அம்மாவை எடியூகேட் பண்ணும் தான் நினைச்சேன். என்ன எடியூகேட் பண்ணும்? எடியூகேட் பண்றதுக்கு இவங்க எஜுகேஷன் மினிஸ்டரா? ஸோ இப்படி எடியூகேட் பண்ணி தான் அங்கே எல்லாரையும் நீங்க உட்கார வச்சிருக்கீங்களா? இன் அதர் வேர்ட்ஸ் மேனிப்புலேஷன்.
இதுதானேங்க மேனிப்புலேஷன். நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓகே சார் நான் ஆமாசாமி போடுறேன்னு சொன்னா நீங்க மைக் கொடுப்பீங்களா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெஸ்ட் இது? சனம் வந்து இதை வச்சு ஒரு ஃபேமஸ் தேடிக்க பாக்குறாங்கப்பா அப்படிங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் த வீடியோல கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல நாங்க பார்க்க முடிஞ்சது. சனம் வந்து ஃபேமஸ் தேடிக்கிறாங்களா? சரி சொல்லிக்கோங்க, எனக்கு என்ன சொல்லிக்கோங்க. இல்ல உங்க பார்வையில நான் ஃபேம் தேடுறதுக்காக தான் அங்க போனேன் நீங்க நினைக்கிறீங்களா? நினைச்சுக்கோங்க, அதனால எனக்கு என்ன? அதுதான் சொல்றேன். இப்போ ஃபேம் பத்தி சொல்றீங்கல்ல, ஏதோ தப்பி தவிர என் மூலமா ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் சனமா பாராட்டுறாங்க. ஐ ஓன் அப் டு எவ்ரி வேர்ட். அதான் நான் சொன்னேன்ல, இன்னொருத்தரோட வார்த்தைக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். அது சரியா இருந்தாலும் தவறா இருந்தாலும் உண்மையிலே நான் தவறா இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ சனம் வந்து இப்படிப்பட்டவள், பிகினி போட்டவள், இந்த மாதிரி போல்ட் சப்ஜெக்ட் பேசுறவள், ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. சோ இப்படிப்பட்டவள் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார்பா பேசியிருக்காங்க, ஒரு நியாயத்துக்காக பேசியிருக்காங்கன்னா அது அப்படியே இன்வாலிடேட் பண்றது கேவலமான மோசமான எச்ச பிஹேவியர் இது. இப்போ சொல்றேன், நீங்க போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஐ ஓன் அப் டு வாட் ஐ சே. தப்பு இல்லையே. நான் இன்னொரு வாட்டி நெக்ஸ்ட் மந்த் கூட ஒரு பிகினி போட்டு ஒரு ஷூட் பண்ணுவேன், அது போட்டுக்கோ, அவ்வளோதான். See, people know. அதாங்க எப்போவுமே நான் சொல்கிறதா, இது ஒரு 1000 வாட்டின்னு சொல்லியிருக்கேன். நான் போடுற ட்ரெஸ்ல என் கேரக்டர் இல்லை, என் கேரக்டரில் கேரக்டர் இருக்குது. என் கேரக்டர் உங்களுக்கு நியாயமாக தோணுதா, சப்போர்ட் பண்ணுங்க. நான் தப்பானவள் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா, சப்போர்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஐ டோன்ட் நீட் வேலிடேஷன் ஃப்ரம் எனி ஒன், அவ்வளோதான். ஃபைனலி இன் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ வாண்ட் அ பேன் நீட் ஆர் ஃபேர் நீட்? ஃபேர் நீட்டுங்க. சீரியஸ்லி நீட் வர்றதுக்கு முன்னாடி how many private, in fact Tamil Nadu has very high number of medical colleges. இருந்தாலும் எத்தனை பேர் poor under privileged people were able to get seats in medical colleges? நீட்ல பாஸ் ஆனா மட்டும் நீங்க டாக்டர் சீட் கிடைச்சிருதுங்கறத ப்ரூவ் பண்ண முடியுமா? பிகாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு ஃபேமஸான ஒரு டெலிவிஷன், நீட் இஸ் அபவுட் மெரிட். நீட் இஸ் அபவுட் மெரிட். ஸோ நீங்கள் உண்மையிலே மெரிட்டபிள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் நீட் பாஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் த எபிலிட்டி டு பிகம் அ டாக்டர், டு ஹேண்டில் த ப்ரெஷர் ஆஃப் பிகமிங் அ டாக்டர், அண்ட் யூ ஆர் ஏபிள் டு சேவ் லைஃப்ஸ். இட்ஸ் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பொசிஷனுங்க. அடுத்தவங்களோட உயிர் உங்கள் கையில் இருக்குது. So it is a test of your capability. உருவான டாக்டர்ஸ் எல்லாமே நம்ம ஊர்ல இருக்காங்க. தமிழ்நாடு தான் இந்தியால இருக்கக்கூடிய one of the most ஸ்டேட்டா இருக்காங்க. அவங்க எத்தனை பேர் மெரிட்ல பாஸ் ஆனவங்க, அவங்க எத்தனை பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டால காசு வாங்கி சீட் வாங்குனவங்க அப்படின்னு உங்களால பிரிச்சு சொல்ல முடியுமா? இப்ப வந்து சொல்ல முடியுமா? இல்ல இப்போ இருக்கவங்களுக்கு ஒரு மெடிக்கல் சீட் நீங்க சொல்ல முடியுமா? ஒரு மெடிக்கல் சீட் மேனேஜ்மெண்ட்ல 4 crores கம்மி இல்ல. மேபி அப்போ இருந்த ரேட் இப்போ எங்கேயோ போயிருக்கோம். கரெக்டா? சோ எப்படிங்க அவங்க இது போர் மிடில் கிளாஸ் வந்து இல்ல, அதனாலதான் நீட் வந்தது. யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ அம் டாக்கிங் அபௌட் மெடிக்கல் சீட் கிடைக்கிறதே கிடையாது நீட் வந்ததனால. இல்ல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைவேட் சேனல்ல ஒரு பொண்ணு வந்து சொல்லிருக்காங்க got medical seats through NEET. எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அப்போ அதுலயும் கரப்ஷன் இருக்குன்னு அர்த்தம். பேன் நீட்னா யாருக்குங்க அது பெனிஃபிஷியல் ஆகும்? யாருக்காகும்? காசு கொடுத்து சீட் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் அது பெனிஃபிட் ஆகும். கரெக்ட்டா? only wealthy, super wealthy people. நீட் மூலமாவும் யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்களால காலேஜ் சேர்ந்துக்க முடியும். ஒரு பொண்ணு மார்க் 3 டைம் நீட் எழுதிருக்கா, நீட் எழுதி பாஸ் பண்ணிருக்கா, அவளால சேர முடியல. ஏன் சேர முடியலன்னா அவ எடுத்த மார்க் போதாதுங்கறாங்க. ஆனா அவகிட்ட காசு இருந்துச்சுன்னா அவ பிரைவேட் காலேஜ்ல போய் சேர முடியும். அதுவும் கரப்ஷன் தாங்க. கரப்ஷனை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணுமா, நீட் இது பண்ணணுமா? நீட் ரத்து பண்ணது என்னோட உடன்பாடு இல்ல. நீட் இஸ் a universal national level uniform one test to test the merit of the student. யூனிஃபார்மா எல்லாருக்கும் ஒரே இது பண்றது எப்படி அது தப்பாகும்? பட் அதுலயும் கரப்ஷன் இருக்கு. பேப்பர் லீக் ஆயிருக்கு. பேப்பர் வந்து காசு கொடுத்து வாங்கினவன் தான் நீட் பாஸ் பண்ணியிருக்கான். அதுதான் பிரச்சனை. த கரப்ட் ஹேண்டலிங் ஆஃப் த நீட் ப்ரோட்டோகால் இஸ் த ப்ராப்ளம். நீட்டோட விஷன் தப்பில்லை, நீட்டோட நோக்கம் தப்பில்லை. பட் அது வந்து அப்யூஸ் பண்ணி அவங்களுடைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணது யாரு? அதை ஹேண்டில் பண்ண மேலதிகாரிகள், மினிஸ்டர்ஸ். அதுதானே இவங்களோட ஃபர்ஸ்ட். அந்த தர்மேந்திர பிரதான் ரிசைன் ஆகணும்னு சொல்றது இதனால தானே. த ஹோல் நீட் ப்ரோட்டோகால் வாஸ் மிஸ்ஹேண்டல்ட். இன்வெஸ்டிகேஷன் நடக்கல. பிகாஸ் வி லெட் இட் ஹேப்பன். நீங்க எந்த சிஸ்டம் நியாயமான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தீங்க, ஓகே. பட் அது வந்து அநியாயமா கரப்ஷனோட நீங்க ஹேண்டில் பண்ணி நிறைய பேர் எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க அப்படின்னா சிஸ்டம் தட் இன்டென்ஷன் இஸ் நாட் ராங், த கரப்ஷன் இஸ் த ப்ராப்ளம்.
இப்போ நீங்க அனிதாவுடைய நீட் பேன் பண்ணீங்கன்னா என்ன ஆகுங்க சொல்லுங்க. நான் கேக்குறேன் உங்களை, நீட் பேன் பண்ணிட்டீங்க, சரிப்பா, ஓகே, நோ ப்ராப்ளம், பேன் பண்ணுங்க. அப்போ புவர் அண்ட் மிடில் கிளாஸ் அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்கு மெடிக்கல் சீட்டு நம்ம ஸ்டேட்ல கிடைக்கும். நம்ம ஸ்டேட் பத்தி பேசலாம், நேஷனல் விட்டுருங்க இப்போதைக்கு. ஸ்டேட்டா எல்லாருக்கும் கிடைக்கும் நீங்க கேரண்டி கொடுக்குறீங்களா? இப்போ கிடைக்குது, நீங்க கேரண்டி கொடுக்க முடியுமா? இப்பயும் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு கொடுக்க முடியும். இஃப் த நீட் ப்ரோட்டோகால் இஸ் ஹேண்டில். அந்த கட் ஆஃப் தாண்டி யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே சீட் கிடைக்கணும் ஆஸ் பர் நீட்டோட விஷன். கிடைக்கல அப்படின்னா தேர் ஆல்சோ த கரப்ஷன் ஹஸ் கம் இன். அதுவும் சேர்த்து நம்ம போராடணும். ஓகே, இது நான் உங்களோட ஒப்பீனியனாவே எடுத்துக்கிறேன். போராடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் ஃபேர் நீட். தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இடத்துல யார் வர போறாங்க? கொஸ்டின் மார்க். அவங்க பை நேம் சொல்லலைங்க. அவங்க எந்த அளவுக்கு ஜென்யூனா ஆன்டை கரப்ஷன்னா நடந்த அநியாயங்கள் நடக்காம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிஷியலா பண்ண போறாங்கன்றது காத்திருந்து பார்க்கணும். அதுக்கு தான் ஃபைட் பண்றோம். ஓகே, இப்போ திருப்பி வந்து தமிழ்நாட்டுல ப்ரொடெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாராளமா பண்ணட்டும். கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கான பெர்மிஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? See, every citizen has a right to protest peacefully. நான் முந்தா நேத்து கூட ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணேன். ப்ரோட்டோகால் படி 2 வீக்ஸுக்கு நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுத்து போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி பீஸ்ஃபுல் ரேலி நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம். அந்த பீஸ்ஃபுல் ரேலியும் அல்லோல கல்லோல ஆக்கிட்டு அந்த கேள்வி இந்த கேள்வின்னு கேட்டு அங்கேயும் எனக்கு பிபி வர வச்சுட்டாங்கங்க. பிபி இருக்கும் கன்ஃபார்மாக. இப்போ நான் செக் பண்ணால் பிபி இருக்கும். அந்த அளவுக்கு என்னை வந்து என்னோட நேச்சர் என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பாருங்க, தட் இஸ் நாட் மை நேச்சர். ஷார்ட் டெம்பர்ட், எஸ், பட் அந்த அளவுக்கு ரைஸ் ஆகி அடிக்கிற அளவுக்கு நான் ஒரு பெரிய ரவுடி எல்லாம் கிடையாது. ஆனா அந்த ரேஞ்சுக்கு உருவாக்குனது யாரு? இந்த நம்ம தளபதியை சொல்ற மாதிரி தான், சும்மா இருந்த சீண்டி விட்டீங்கல்ல அப்படின்னு. அதுதான் எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்தது. ட்ரிகர் பண்ணி விட்ட ரியாக்ஷன் தான் அது. இட்ஸ் நாட் மை ஆக்ஷன், இட்ஸ் ஒன்லி மை ரியாக்ஷன் டு யோர் ட்ரிகர். அங்கேயும் பீஸ்ஃபுல்லாக நடக்கவில்லை. பட் வாட் எவர், கம்மிங் பேக் டு த பாயிண்ட், எனக்கு பெர்மிஷன் கிடைச்சது. இட்ஸ் பீஸ்ஃபுல் ரேலி. எதுக்கு பண்ண போகிறோம், என்ன காரணத்துக்கு பண்ண போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், என்ன டைமுக்கு பண்ண போகிறோம், எல்லாம் கிளியர் கட்டாக பண்ணி அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அத்தனை போலீஸ் அதிகாரிகள் வந்து சப்போர்ட்டிவாக வந்தாங்க. உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். சிஎம் விஜய் சார் அவர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் மிக்க தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ வந்து பாதுகாப்பாக வந்து பண்ணி கொடுத்துட்டு வி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த ரேலி. ரேலியோட நோக்கம் வந்து நிறைய சைல்டு அப்யூசஸ் நடக்குது, நிறைய இது பெண்களுக்கு வந்து நாட் ஓன்லி இன் இது தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா நடக்கிற விஷயங்கள் தண்டனைகள் கடுமையாக்கணும். அப்போ வரைக்கும் பயம் இருக்காது. ஸோ அதுக்காக இப்போ யார் லா மேக்கர்ஸ் தமிழ்நாட்டில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, சென்ட்ரலில் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. ஸோ சென்ட்ரலுக்கே நம்ம அப்பீல் பண்ணுறோம். ஸ்டேட்டாக நம்ம இறங்கி பண்ணி அப்பீல் பண்ணால் தானே, இது மக்களுக்காக தானே இங்கே கவர்மெண்ட் இருக்குது. ஏன் பண்ண முடியாது? இவ்வளோ அந்த காலத்திலே லாஸ் எப்படி இருந்தது தெரியல, இந்த காலத்தில் அடாப்ட் ஆகி எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நம்ம பண்ண முடியுமோ. லைஃப் சென்டென்ஸ் எதுக்கு கொடுக்குறீங்க? லைஃப் லாங்காக நம்ம எதுக்கு அவங்கள பார்த்துக்கணும்? நம்ம டேக்ஸ் தானேங்க போகுது, எதுக்கு நம்ம பார்த்துக்கணும்? ஹேங் தெம் மீன்ஸ் எதுவுமே பார்க்காம ஹேங் பண்ணணும்னு சொல்ல, எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடத்துங்க, சீக்கிரம் நடத்துங்க, ஃபாஸ்ட் ட்ராக்காக பண்ணுங்க. ஒன்ஸ் இட் இஸ் ப்ரூவன், ஹேங் தெம். அவ்வளோதான். இந்த நோக்கத்தில் தான் ப்ரொடெஸ்ட் ஆரம்பித்தோம். பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷனே கொடுக்கலன்றது நான் ஒத்துக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து அது மாதிரினால நம்ம பர்மிஷன் கேட்டோம் கொடுக்கல அப்படின்னு. ஸோ நான் கேட்குறேன், இந்த சிபிஐ பில்டிங்கில் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸில் ஒரு ப்ரொட்டஸ்டே வந்து யார் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல தானே? அதனால தானே இன்னைக்கு அவ்வளோ ஒரு புலம்பல்ஸ் பண்ணுறாங்க தானே. ஏமாத்துட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வந்து நியாயமாக தான் பண்ணோம் புலம்புறாங்க இல்லை. ஸோ 5 நாளே ஒரு கண்டெய்ன்டு க்ரௌடு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. மறையினால அன்கண்ட்ரோல்டு க்ரௌடுங்க. இப்போ பர்மிஷனே கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜல்லிக்கட்டு டைம்லேயே பர்மிஷன் கொடுத்தாங்க, சூப்பர், ஓகே. இப்போ இந்த நேரத்தில் அங்கே நடக்கிறது என்ன, இங்கே நீங்கள் பண்ணுறது என்ன, ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் யார் உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க எதுவுமே தெரியாமல், இஃப் யூ ஓப்பன் த மரீனா கிரவுண்ட், அங்கே எல்லாமே ஜென்யூனாக நடக்கும், எந்த ஒரு ஸ்டாம்பீடும் நடக்காது, எந்த ஒரு டெத்தும் நடக்காதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? லா அண்ட் ஆர்டரோட கேப்பபிலிட்டி அவ்வளோ இருக்குமா இல்லையா, எப்படி பண்ண போகிறோன்னு கேஜ் பண்ணி, சிச்சுவேஷன் கேஜ் பண்ணி தானே அவங்க பர்மிஷன் கொடுக்க முடியும். சொல்லுங்கள். இவ்வளோ பேசுகிற நம்ம வந்து இவ்வளோ பேசுகிறோம், அவங்க சிஎம் சார் வந்து சிஎம் சீட்டில் உட்கார்ந்தப்போ எவ்வளோ பொறுப்பு இருக்கும், ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க பொறுப்பை எடுத்துக்கணும், யோசிச்சுட்டு தானே பண்ண முடியும். கொடுக்கல, 5 நாளாக தானே இவங்க ப்ரொடெஸ்டே பண்ணுறாங்க, 5 நாளே இவங்களுக்கு மரீனா ஓப்பன் பண்ணிடணுமா? அதுக்கப்புறம் வர்ற சம்பவங்களுக்கு யார் கேரண்டி? நீங்கள் கேரண்டி கொடுப்பீங்களா? நான் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லை. எல்லாம் யோசிச்சு தானே, அவங்க லா அண்ட் ஆர்டர் பற்றி யோசிச்சு தானே பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்க. இப்போ
ஒரு கட்டத்துல ஸ்டெப் 1 முடிச்சிட்டாங்கல்ல. சோனம் வங்சுக்கு கிடைச்ச வெற்றி இது. தர்மேந்திர பிரதான்ஜி ரிசைன் பண்ணுன்றது தான் அவங்களோட முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஓவர் இல்லை. இந்த விக்ட்ரி வந்து ஜென்யூன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சோனம் வங்சுக்கு நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நான் கொடுக்க விரும்பல. வாட் எவர் என்ன ஒரு நெகட்டிவிட்டி, என்ன ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் சுற்றி இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சி இருக்குல்ல, இந்த செக்ஷுவல் அபியூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிஜமாகவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். தொடர்ந்து இந்த ஒரு ஜேர்னியை லீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க. வெரி வெரி தேங்க்யூ. எங்களுக்கு வந்து இந்த ஒரு நெகட்டிவிட்டி இப்படி இருக்குது, நான் வரமாட்டேன் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் சொல்லாமல் இது நடந்துச்சு, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் கூப்பிட்டதை ஏற்று இந்த இடத்துல வந்து எல்லா விஷயங்களும் எங்கள் கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. PSR சில்க் சாரீஸ் ஆடி விற்பனை அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots.